ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் காது அடைப்புக்கான மருத்துவம். நிறைய பேர் வந்து காது கேட்காம இப்போ வந்து மிஷின் மாட்டியிருக்காங்க. அது மாட்டியும் காது கேட்காம இருக்கு. நிறைய பேருக்கு இதில் வந்து நிறைய சிக்கல் இருக்கு. காது கேட்காதால அவங்க காதில் இப்படி கையை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து சரியான ஒலி கேட்கல அப்படின்னும் போது அந்த இப்படி கேட்டே பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் வீங்கியிருக்கும். காது அடைப்பு வந்து அதிகமாக இருக்கும். அடைப்பு இருக்கும்பொழுது அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் இந்த காது அடைப்பு வருதுன்னா சரியான நேரத்தில் சாப்பிடாததால இந்த காது அடைப்பு ஏற்படுது. இப்போ காலையில சாப்பிட வேண்டிய சாப்பாடை மத்தியானம் சாப்பிட்றாங்க, காலையில சாப்பிடாம விட்டுறாங்க, மத்தியானம் சாப்பிட்றத சேர்த்து இரவுல சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதால காது அடைப்பு ஏற்படுது. சில பேர் விரதம் இருக்கிறேன்னு மொத்தமா விரதம் இருக்கும்போது காது கேட்காம போயிடுது. விரதம் இருந்தா அது ஒரு நாள் தான் இருக்கணும். மாசத்துல ஒரு நாள் அமாவாசை இருந்தா அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு யாருக்குமே செமிக்காது. அதனால அமாவாசை அன்னைக்கு எதுவும் சாப்பிடாம இருந்தா உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அன்னைக்கு உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். உடல்ல உள்ள உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு நிறைய சாப்பிட்டாலும் நமக்கு காது பிரச்சனை வந்துடும். காது கேட்கறதுக்கு காது அடைப்பு விடுறதுக்கான மருந்து நம்ம காலடியிலேயே இருக்கு. இந்த காலடியில இருக்கிறத நாங்க வந்து ஒரு இடத்துல வச்சு காட்டும்போது காஞ்சி போயிருக்கு. அது எப்படி இருந்துச்சு, அந்த செடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறாங்க நிறைய பேருக்கு. அது எப்படி இருக்கும், இருக்கிற இடத்துல எந்த மாதிரி இடத்துல இருக்கும், அது தனியா இருக்குமா அல்லது மொத்தமா இருக்குமா அல்லது முள்ளா இருக்குமா, அங்க வேற ஏதாவது இருக்குமா, நிறைய பேர் பயமுத்துறாங்க. மூலிகையை தொட போனா அங்க வந்து பாம்பு குத்திரும், அதனால எந்த மூலிகையும் அவங்க தான் எடுக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. பறிக்கும் பொழுது சிலர் வந்து சில மூலிகை வந்து பேசாம பறிக்க வேண்டிய மூலிகைலாம் இருக்கு. சிலது வந்து பேசி எடுத்தாலும் தவறு வராது. ஆனா அது வந்து காலையில வந்து 5ல இருந்து 5:30க்குள்ள புடுங்கணும்னா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். பௌர்ணமி அன்னைக்கு புடுங்கணும்னா எந்த இலைய வேணாலும் புடுங்கலாம், அது தவறே கிடையாது. அன்னைக்கு எந்த இதுவும் வந்து தவறும் பண்ணாது. நம்ம வந்து சபிக்காது. நம்ம நல்லதுக்கு செஞ்சோம்னா அந்த இலைகள் வந்து பிறந்த பிறவியினுடைய பயனை நம்ம செய்யறோம். அதனால அந்த இலைகளை இப்போ நம்ம காலடியிலேயே இருக்கு. இந்த காலடியில் இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி எங்க இருக்கு, இது வந்து அதிகமா சாக்கடை ஓரத்தில் இருக்கக்கூடியது. இது வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து வயல்வெளிகளில் வரப்புகள்லையும் இருக்கும், வாய்க்கால்கள்லையும் இருக்கும். இது சாக்கடையில அதிகமா இருக்குன்றதா வேண்டி அதை விட்டுறாதீங்க. அது சாக்கடையில இருந்தாலும் அதை எடுத்து கொண்டு வந்து நல்ல தண்ணியில சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தலாம். நல்ல பொருட்கள் சாக்கடை ஓரம் இருந்தால் அது நல்ல பொருட்கள் தான் இருக்கும். அது ஒண்ணுக்கு எந்த வகையிலையும் அது கெட்டு போகாது. சேத்துல முளைச்ச செந்தாமரையா இருந்தாலும் அது செந்தாமரை தான். அதே போலதான் ஒவ்வொரு மூலிகையும் அது சேத்துல வளருது சாக்கடையில வளருது அதை பார்க்க வேணாம். அதனுடைய மருத்துவ பலனை பாருங்க. அதனுடைய மருத்துவ பலனுக்கு நமக்கு தேவை. வெள்ளை கரிசலாங்கண்ணியை இப்ப நான் புடுங்க போறேன், அதை பாருங்க. இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதை பாருங்க, இது எவ்வளவு இதா இருக்கு. இதுல வந்து வெள்ளை பூ இருக்கு பாருங்க. இந்த வெள்ளை பூ வந்து இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணில இதுல வந்து மஞ்சள் பூ இருக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணில வந்து காரத்தன்மை அதிகமா இருக்கும். இது அருகம்புல் கூட எல்லா செடிகள்லயும் கலந்து இருக்கும். இதுக்கு வந்து தனியா வந்து போய் தனியா இருக்குன்றதுலாம் இல்லை. இது நமக்கு இது போதுமானது. இதோட சேர்த்து அடுத்து இன்னொரு மருத்துவமும் நம்ம மருந்தை நம்ம எடுக்க போறோம். அதையும் சேர்த்து எடுத்து நம்ம மருந்தா இப்போ பண்ண போறோம். திருநீற்று பச்சளைன்னு சொல்லுவோம். திருநீற்று பச்சளை வந்து இதை பாருங்க. இதை வந்து காதுல வச்சுக்கிட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்கும், நல்ல மனமா இருக்கும். சென்ட் போடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த திருநீற்று பச்சளையும் இதையும் சேர்த்து நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணியும் சேர்த்து மருத்துவம் செய்யணும். இந்த திருநீற்று பச்சளையினுடைய மனத்தை பார்த்தோம்னா சென்டெல்லாம் இதுகிட்ட தோத்து போகும். இதை வந்து முகப்பருவுக்கும் போடலாம். இந்த முகப்பருவுக்கு போட இந்த முகப்பருவு குறைய ஆரம்பிச்சிடும். இது ரெண்டையும் சேர்த்து இப்போ மருத்துவம் பண்ணணும். இந்த மூலிகை ரெண்டையும் எடுத்து கையில வச்சிருக்கேன். இந்த திருநீற்று பச்சளையும் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் ஒன்னா வச்சிருக்கேன். இதை வந்து நாங்க வந்து கிராமப்புறங்கள்ல கையிலேயே கசக்குவோம். கையில அல்லது சில பேர் வந்து வாயில வந்து மென்னு இது பண்ணுவாங்க. வாயில வந்து மென்னு இதை துப்பும் போது இதனுடைய சாரம் வந்து எப்படி இருக்குன்றத இப்ப காட்டுறேன். இந்த சார் வந்து பாருங்க, சார் எவ்வளவு சார் வந்திருக்கு. இதுல வந்து இந்த சாரத்தை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு இதுல வந்து ஒரு 3 சொட்டு விட்டு வந்தா போதும். இந்த 3 சொட்டு இந்த சாரத்தை வந்து நம்ம விட்டோம்னா காதுல உள்ள அடைப்புகள் போகும். காது அடைப்பு போச்சுன்னா காது கேட்க ஆரம்பிச்சிடும். அது பிறவிலேயே காது கேட்காம இருந்தா கண்டிப்பா அது வந்து ஒன்னும் செய்ய முடியாது. பிறவிலேயே காது கேட்காம இருந்தா அவங்களுக்கு வந்து எதுவும் செய்ய முடியாது. நடுவுல வந்து காது கேட்காம போனா கண்டிப்பா அது சரியாகும். இந்த காது அடைப்புக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. ஏன்னா இது வந்து எவ்வளவு மோசமான அடைப்பா இருந்தாலும் எடுத்துரும். காது கேட்கலன்ற பயப்பட தேவையில்லை. இந்த சாரினுடைய பலனை வந்து ஏன் சொல்றோம்னா இந்த திருநீற்று பச்சளையினுடைய வாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாசமும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியினுடைய காரத்தன்மையும் இது ரெண்டும் சேர்ந்து செயல் புரிஞ்சு காதுக்குள்ள நம்ம ஒரு 3 சொட்டு விட்டோம்னா காதுல கேட்காம இருக்கிற அந்த ஜவ்வு அடைப்போ
அல்லது வேற என்ன பிரச்சனை, அதுல உள் புண் அடைப்பு இருந்தாலும் அந்த புண்களை ஆத்தி அந்த ஜவ்வுல உள்ள சிறு சிறு கசடுகளை வெளியேற்றி அது நீங்க ராத்திரில விடலாம், இல்லைன்னா காலையில விடலாம். இது எப்போ கிடைக்குதோ அப்போ செய்யணும். அதனால இது கசைக்கு எடுத்து அதுல ஒரு 3 சொட்டு விட்டாலே போதும், காது அடைப்புகள் சரியாயிடும். காது அடைப்பு சரியாக சரியாக காது கேட்கும் திறமை வந்துடும். காது கேட்கலன்ற பயப்பட தேவையில்லை. காது கேட்கலன்னா அவங்க வந்து ஊமைன்னு அர்த்தம். குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க அழுதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அழுதாதான் அதுக்கு குரல் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஆஸ்பத்திரியில இயற்கை முறையில பிறக்கல, செயற்கை முறையில் எடுக்கிறதால எந்த குழந்தையுமே அழல. அதனால நிறைய பாதிப்பு வருதுன்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் சொல்றாங்க. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அரசு மருத்துவமனையில கண்டிப்பா அவங்க இயற்கை முறையில பிறக்கிற வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க, செயற்கை முறையில எடுக்க மாட்டாங்க. அதனால அரசு மருத்துவமனையில நம்ம கர்ப்பிணி பெண்களை கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்க அந்த பெண்ணுக்கு எப்போ சரியான நேரமோ அப்போ அது வரைக்கும் காத்திருப்பாங்க. முடியாத பட்சத்துக்கு தான் அறுவை சிகிச்சை போவாங்களே தவிர எல்லா குழந்தையும் அறுவை சிகிச்சை போகாது. ஏன்னா 100க்கு 99 குழந்தை அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். ஏன்னா அங்க எந்த காசு எதிர்பார்ப்பும் இருக்காது. அதனால சுகப்பிரசவம் பண்ணும். அந்த குழந்தைகளுக்கு காது கேட்கும் திறமை அதிகமா இருக்கும். காது கேக்குதுன்னா அந்த குழந்தை கண்டிப்பா ஊமை இருக்காது. காது கேட்காத குழந்தைக்கு நீங்க பக்கத்துல போய் சிட்டிக்கு போட்டீங்கன்னா அந்த சிட்டிக்கு அதை திரும்பி பார்க்காது. எப்ப திரும்பி பார்க்கலையோ அப்போ அந்த குழந்தைக்கு காது கேட்கலன்னு அர்த்தம். காது கேட்கலன்னா ஊமைன்னு அர்த்தம். ஊமையா போயிடும். அந்த குழந்தைய போய் நம்ம என்னென்ன செஞ்சாலும் அது சரி பண்ண முடியாது. காது கேட்க வச்சோம்னா கண்டிப்பா அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். காது கேட்காத குழந்தைகள் பேசவே பேசாது. அதனால இது சிறு குழந்தைகளுக்குன்னா 1 சொட்டு போதுமானது. பெரியவங்களுக்கு 3 சொட்டுல இருந்து 5 சொட்டு விடலாம். ஆனா அது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் விடணும். தினந்தோறும் விடக்கூடாது. தினந்தோறும் விட்டா அந்த காதுல புண்ணு இருந்தாலும் சீக்கிரம் ஆறாது. புண் சீக்கிரம் ஆறணும்னா இந்த காது அடைப்புக்கான மருந்து இது. இந்த கரிசலாங்கண்ணியினுடைய இது பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுல இருந்தா அது இன்னும் நல்லா வேலை செய்யும். மஞ்சள் கரிசலாங்கண்ணியில கொஞ்சம் காரத்தன்மை கம்மி. ஆனா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில அதிக காரத்தன்மை இருக்கிறதால சீக்கிரம் சரி பண்ணும். ஆனா காதுல எந்த ஒரு வலியோ எதுவும் இருக்காது. இந்த மனம் போய் மூளை வரைக்கும் போய் சேரும். ஏன்னா இந்த திருநீற்று பச்சளையினுடைய மனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மனம் அந்த அளவுக்கு வேலை செய்யும். அது வேலை செய்ய காதுல கேட்கும் திறமை வந்துடும். மண்ட மூளைக்கு அந்த வாசம் போனாலே மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மூளை வேலை செய்யும் போது காது கேட்கும் திறமை அதிகமாகும். காது கேட்கும் திறமை அதிகமாகும். காதிலுடைய அடைப்பு போகும். அடைப்பு போகணும்னா இந்த மூலிகையை பயன்படுத்தணும். இத சாதாரணமா நம்ம காலடியில தான் இருக்கு. நம்ம இதை தேடி போகலாம். கண்டிப்பா இதை பாத்தீங்கன்னா சென்னை ஓரத்துல சாக்கடை ஓரத்துல தான் அதிகமா இருக்கும். சாக்கடை ஓரத்துல இருக்குதுன்ற வேண்டி அதை வெறுத்துடக்கூடாது. அது இருக்கிறதுக்கு இடம் இல்லை. எல்லா இடமும் சிமெண்ட் பிளாட்டா போட்டாச்சுன்னா எந்த இடத்துலதான் அது வரும்? எங்க மண் இருக்கோ எங்க ஈரம் இருக்கோ அங்க இயற்கை பறந்து போய் முளைச்சிக்கிறோம் அந்த விதையை. அந்த விதை காத்து வழியா போய் அந்த சாக்கடை ஓரம் விழுந்ததால அங்க நல்ல செழிம்பா இருக்கும். இந்த செழிம்பா இருக்கிறத நம்ம பயன்படுத்தலாம். இந்த செழிம்பா இருக்கிறத பயன்படுத்தினா மட்டும் போதாது. இதோட சேர்ந்து நம்ம திருநீற்று பச்சளையை பயன்படுத்தணும். திருநீற்று பச்சளையை காதுல எடுத்து வச்சீங்கனாலே முகப்பருவுக்கள் குறைய ஆரம்பிச்சிடும். பெண்கள் இதை வீட்டுக்கு வளர்த்தாங்கன்னா தினந்தோறும் தலையில பூ வைக்கிறதுக்கு பதில் இதை வச்சுட்டு போனாங்கன்னா மல்லிகை பூவைய மிஞ்சக்கூடியது இது. ஏன்னா மல்லிகை பூவுக்கு சக்காலத்தி யாருன்னு கேட்டா இந்த திருநீற்று பச்சளை தான். மல்லிகை பூ வாசத்துல இருக்குன்னா நம்ம திருநீற்று பச்சளை அதை விட வாசம் அதிகம். இந்த வாசத்தால இது காது கேட்கும் திறமையை உண்டு பண்ணும். இந்த காது கேட்கும் திறமையை உண்டு பண்ண இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்ப பார்க்க போற மருத்துவம் ஆண்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை குறையா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்றாங்க. அதனால குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, இந்த முக்கியமான ஒரு மூலிகை உங்க காலடியிலேயே தான் இருக்கும். இதுக்கு பேர் ஓரிதழ் தாமரை. இது ஆண்களுக்கு உண்ட அணுக்களை அதிகமாக பெருக்கக்கூடியது. இதை தினந்தோறும் ஒரு சின்ன பட்டாணி அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலே போதும். குறைஞ்சது ஒரு 10 இலை சாப்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு நல்ல ஒரு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வில்வம் இலை, வில்வம் ஆண்களுக்கு ரொம்ப நல்லதை செய்யும். எப்படி துளசி பெண்களுக்கு நல்லதை செய்தோ அதே மாதிரி வில்வம் ஆண்களுக்கு ரொம்ப நல்லதை செய்யும். அவங்களுக்கு அணுக்கள் குறைவா இருந்தாலும் அதை சரி செய்யும். அந்த அணுக்களினுடைய வேகங்கள் அது உந்தி செல்லும் வேகம்னு சொல்லுவாங்க. அணுக்கள் உந்தி செல்லல, அதனாலதான் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னுவாங்க. அதை வேகமா செயல்படுத்துறதுக்கு இந்த வில்வ இலை நல்லா பயன்படும். அதே மாதிரி கீழா நெல்லி, இந்த கீழா நெல்லி உள் உறுப்புகளை எல்லாத்தையும் சரி செய்யறது.
கீழாநெல்லி மஞ்சள் காமாலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த கீழாநெல்லியை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இது வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்யும். தினந்தோறும் ஒரே ஒரு இணுக்கு அளவுக்கு இலை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள அனைத்து பிரச்சனையும் சரியாகும். எந்தெந்த அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் இந்த கீழாநெல்லியை வந்து ஒரு இணுக்கு அளவுக்கு எடுத்தா போதும். இந்த மூணையும் ஒன்னு சேர்த்து நம்ம சாப்பிட அந்த அணுக்கள் எண்ணிக்கை குறையாம இருக்கும். இந்த ஓரிதழ் தாமரை, இது வந்து ரோஸ் கலர்ல இருக்கும். இந்த பூ ரொம்ப துல்லியமா பார்த்தாதான் காலடியில தெரியும். இந்த ரோஸ் கலர்ல இருக்கும். இந்த இதுக்கு பூ வேற எந்த கலர்ல, வெள்ளை கலர்ல இருக்கிறதுலாம் வேற. அதனால இந்த ரோஸ் கலர் பூ தான் வச்சு நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தினந்தோறும் இதுல ஒரு 10 இலை சாப்பிட்டு வந்தா அவங்களுக்கு வந்து ஆண்மையில வந்து அந்த அணுக்கள் இல்லைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. 40% தான் இருக்குது அப்படின்னு வரும். அதெல்லாம் வந்து 100% கொண்டு வரக்கூடியது. இதை மூணுத்தையும் ஒன்னு சேர்த்த கலவையா செஞ்சோம்னா அது வந்து அவங்களுடைய அணுக்களுடைய முழு சக்தியையும் உந்தி தள்ளக்கூடிய சக்தியையும் கொண்டு வரும். அந்த அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். அதே மாதிரி எல்லா பழங்களையும் பாருங்க, ரசாயன உரம் போட்ட பழங்கள் வந்து சாயந்தரத்துக்குள்ளேயும் கெட்டுடும். ஆனா ரசாயன உரம் போடாதது ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அதனால்தான் ரசாயன உரம் போடாத சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இது கடைகள்ல வந்து கிடைக்கும். கடையில வந்து பவுடரா வச்சிருப்பாங்க. அது வந்து சில கடைகள்ல இருக்கும், சில கடைகள்ல இருக்காது. ஆனா நேரடியா வந்து நீங்க கண்டிப்பா பூங்காக்கள்ல வந்து கால் மிதியில தான் அதிகமா வளர்ந்துருக்கும். இது யாருக்குமே தெரியாது. புல்லோட புல்லா தான் கலந்துருக்கும். அதனால இந்த ரோஸ் கலர்ல அந்த பூ இருக்கும், தப்பே பண்ணாது. ரொம்ப நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்க வேற எதுவும் இல்லை, அதை தினந்தோறும் சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் கூடும். சாதாரணமா இருக்கிறவங்க சாப்பிட்டோம்னா ரொம்ப சக்தி அதிகம், நல்ல நரம்புகள் பலமா இருக்கும். இந்த ஜன்னி வர்றவங்களுக்குலாம் இந்த ஓரிதழ் தாமரை கொடுத்தா அதெல்லாம் வர விடாது. ஏன்னா அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஜன்னின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதனால இந்த ஓரிதழ் தாமரை அணுக்கள் எண்ணிக்கை மட்டும் இல்ல, உடல் பலத்தை அதிகரிக்கும். ஆண்களுக்கு ரொம்ப எவ்வளவு பலவீனம் குறைவா இருந்தாலும் அந்த குறைபாடை நீக்கிறதுல இந்த ஓரிதழ் தாமரை ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். இந்த சிறப்பா வேலை செய்யறதோட சேர்த்து நம்ம பால் சேர்க்கணும். ஏன்னா நாட்டு மாட்டு பால் இல்லைன்னா ஆட்டுப்பால் சேர்த்தோம்னா அதிக அளவு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த ஆட்டுப்பால் சேர்த்து அதோட சேர்த்து நம்ம பனவெல்லம் சேர்த்து கொடுத்தோம்னா குறைந்தது 48 நாள்ல அவங்களுக்கு எவ்வளவு அணுக்கள் குறைவா இருந்தாலும் அந்த அணுக்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த முறையான முறை இந்த மருத்துவம். இந்த மருத்துவத்தை மறைச்சு இதை வந்து ஒரு பொடியா செஞ்சு எல்லா மருத்துவரும் வியாபாரம் செய்யறாங்க. அதை வந்து நான் தவறுன்னு சொல்லல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டா இதுதான் அதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா வந்து அதை உண்மையா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதை விட்டுட்டு நம்ம நேரடியா பாக்குறோம், ஏதோ மாத்தி செடி எடுத்தோம்னா கண்டிப்பா இதை வந்து நல்லா கவனிக்கணும். தவறு வராது. இந்த வில்வ இலை எவ்வளவு சாப்பிட்டாலும் தவறு வராது. கீழாநெல்லி எவ்வளவு சாப்பிட்டாலும் தவறு வராது. இந்த ஓரிதழ் தாமரை ஒரு 10 இலை போதுமானது. 10க்கு மேலனா நம்ம மறுநாளைக்கு அதே இடத்துல இலை வேணும் இல்லையா, மொத்தமா புடுங்கிடவும் கூடாது. எந்த ஒரு செடியும் வேரோட புடுங்க வேண்டாம். வேரோட புடுங்கினீங்கன்னா அது மறுநாளைக்கு அந்த இடத்துல இருக்காது. நம்ம வேற இடம் தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம குறை விட்டுட்டு வந்தோம்னா மறுநாளைக்கு அது திருப்பி வளர்ந்துருக்கும். நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியது. இந்த முறையை இப்போ பயன்படுத்தி நம்ம மருத்துவத்தை பார்க்கலாம். இந்த ஓரிதழ் தாமரை, வில்வ இலை, இந்த கீழாநெல்லி, இது மூணும் கலந்த கலவையை நல்லா அரைச்சு எடுத்திருந்தாங்க. அரைச்சு எடுத்த அதுல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சேர்த்தாலே போதுமானது. ஏன்னா அதிகம் தேவையில்லை. அவ எல்லாமே அணுக்களுக்கு போய் நமக்கு வேலை செய்யறது, நம்ம உடல் நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்காக வேண்டி இது மொத்தம் சேர்த்து எடுத்தாலே ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு போதுமானது. நம்ம தண்ணியை அரைச்சு எடுத்ததால 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து ஒரு 200 மில்லி பால்ல கலந்து, நம்ம வெல்லம் வேணும்னா பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்ல நேரடியா சாப்பிடுவோம் எங்களுக்கு வெல்லம் தேவையில்லைன்னா வெல்லம் தேவையில்லாம செஞ்சுக்கலாம். இந்த ஆட்டுப்பாலோட சேர்த்ததால இதுக்கு வந்து முழு தெம்பு இருக்கும். ஏன்னா ஆட்டுப்பால்ல வந்து அதிக அளவு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. வெள்ளாடு வந்து ஏகப்பட்ட மூலிகைகளை சாப்பிட்டுருக்கோம். அதனால வெள்ளாட்டம்பால் சாப்பிட்டா அது தாய்ப்பாலுக்கு சமம். தாய்ப்பால் எவ்வளவு நல்லது செய்தோ அதே மாதிரி வெள்ளாட்டம்பால் நல்லது செய்யும். இந்த வெள்ளாட்டம்பால் கலந்த இந்த 3 இலையும் சேர்ந்த கலவையை நம்ம சாப்பிட்டு வர வர நமக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல்ல வந்து இந்த சோர்வுன்றதே இருக்காது. முட்டி வலின்னு சொல்லுவோம், அந்த முட்டி வலி இருக்காது, இடுப்பு வலி இருக்காது. ஏன்னா இதெல்லாம் இருந்தா தான் அணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே போகும். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கன்னா இந்த பால் சாப்பிட்டு நடந்து வர வர அவங்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சாலே இடுப்பு வலி இருக்காது, கழுத்து வலி இருக்காது. அவங்களுக்கு வந்து அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இந்த ஒரு மூலிகையை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.
நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் மதுரை திருநகரிலிருந்து பிரேமா என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவருக்கு இடுப்பு வலி அதிகமாக உள்ளதாம். மருத்துவமனையில் இடுப்பு எலும்பு சிறிதளவு தேய்ந்திருக்கிறது என்றும் விலகி இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்க நெசவு தொழில் செய்கிறவங்களாம். நெசவு தொழில் இப்போ சரியாக செய்ய முடியல அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க உட்காந்தே தான் வேலை பார்க்கணும். உட்காந்தே வேலை பார்க்கறதால நெசவு தொழில் உட்காந்தே வேலை பார்க்கணும். அதனால அவங்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். இடுப்பு வலி அதிகமாக இருக்கிறதால அவங்க கொஞ்சம் எழுந்திரிச்சு நடந்து பழகணும். அது மட்டும் இல்லாத பிரண்டையில் சூப்பு வச்சு சாப்பிடணும். பிரண்டை எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. வஜ்ர எலும்புன்னு சொல்கிற அந்த முதுகு எலும்புக்கு பிரண்டை தான் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். பிரண்டையை ஒடிச்சு அதை பொடி பொடியாக நறுக்கி அது கூட சேர்ந்து நெய்யை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து அது கூட கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இதோட சேர்ந்து கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகத்தை போட்டு சூப்பு வச்சு குடிக்கணும். இப்படி சூப்பு வச்சு குடித்தாலும் சரி, பிரண்டையில் துவையல் அரைச்சி சாப்பிட்டாலும் சரி, எந்த வகையிலையாவது பிரண்டையை அவங்க வாரத்துக்கு 2 முறையாவது எடுக்கணும். பிரண்டையை எடுத்து வந்தாங்கன்னா இடுப்பு எலும்பு ரொம்ப பலமாயிடும். இடுப்பு எலும்பு பலம் இல்லாதவங்களுக்கு பிரண்டையினுடைய சூப்பு அல்லது பிரண்டை துவையல் பிரண்டையில் எந்த விதமாவது எடுத்து சாப்பிடணும். ஆனால் பிரண்டையை சமைச்ச அன்னைக்கே சாப்பிட வேண்டாம். உடனே சாப்பிட்டோம் அந்த துவையல்னா நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த சூப்பில் சிறிதளவு வெல்லம் சேர்க்கணும், பனை வெல்லம் சேர்க்கணும். இல்லைன்னா அதுவும் தொண்டையை பிடிச்சிக்கிறோம். அப்போ வலி இருக்கும். அந்த வலி இருந்துச்சுன்னா பேச முடியாது. ஆனால் நம்ம இடுப்பு வலிக்கு சாப்பிட்டு தொண்டை கட்டிக்கிடுச்சின்னு வரக்கூடாது. அதனால தான் பிரண்டையை சாப்பிடும்போது பனை வெல்லம் சேர்க்க சொல்கிறோம். அந்த சூப்பில் பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோம்னா இடுப்பு வலியும் போகும். இடுப்பு வலி இல்லாமல் தொண்டைக்கு எந்த பிரச்சனையும் வராது. துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த துவையலை மெதுவாக அரைச்சி எடுத்து அதோட நெய் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வடச்சட்டியில் வச்சு வதக்க தான் அந்த பிரண்டையினுடைய நீர் சத்து பூரா குறையணும். பிரண்டை இடுப்பு மட்டுமல்ல கருப்பையும் சுத்தம் பண்ணக்கூடியது. பிரண்டையிலிருந்து உப்பு எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரண்டை உப்பு கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணும். கர்ப்பப்பையிலையும் சிறுநீரகத்திலையும் உப்புக்கள் சேர்ந்தாதான் இடுப்பு வலியே வரும். இடுப்பு வலி வர்றதுக்கு காரணம் சிறுநீரக பையில உப்பு படிஞ்சிருக்கும். உப்புனா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உப்பு இல்லை. நிறைய பேர் இந்த சாப்பாட்டில் இருக்கிற உப்பு நம்ம வயிற்றுல கிட்னியில் கல் வந்துருச்சுன்னு நம்ம அந்த கல்லை கரைக்கிறதுக்கு வாழைத்தண்டு சாப்பிட்றாங்க. வாழைத்தண்டு அன்னைக்கு வாழைத்தண்டு சாப்பிட்டாங்கன்னா நம்ம அரிசி போட்டாலும் கல் விழும் அந்த அரிசியில். அந்த கல்லை வெளியே எடுத்துச்சு வாழைத்தண்டு. இப்போ இருக்கிறது அந்த கல் கிடையாது. இது எல்லாமே உரத்தினுடைய தன்மையால் கல்லாகுது. அதை வாழைத்தண்டு வெளியில் எடுக்காது. அதனால் அதுக்கு மருத்துவம் வேற. அதனால் வாழைத்தண்டை இதுக்கு பயன்படுத்தாம மிளகு திராட்சை பழம்னா விதை உள்ள திராட்சை, பன்னீர் திராட்சை 1/4 கிலோ அதை உப்பு தண்ணிலையும் மஞ்சள் தண்ணிலையும் நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு 10 மிளகை சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறணும். அரைச்சுதான் அப்படியே குடிக்க முடியலன்னு நிறைய பேர் எனக்கு தகவல் சொன்னாங்க. அது துணியில வடிகட்டிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா துணியில வடிகட்டினா தான் அந்த தோல் விதையெல்லாம் தனியா வரும். அதுக்கப்புறம் 2வது எடுத்து அதை திருப்பி அம்மியில் அரைக்கணும். இல்லைன்னா அதை மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்த தோலும் விதையும் மாவா அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வடிச்சு வச்சிருந்த அந்த சாறு எடுத்து அதோட கலந்து அதை மொத்தமாக தான் குடிக்கணும். தோல் விதை மிளகு எல்லாம் சேர்த்து குடிச்சாதான் அந்த இடுப்பு வலியை போக்கும். ஏன்னா சிறுநீரகத்தில் இருக்க கல்களை கரைக்கக்கூடியது. சிறுநீரகத்தில் உப்பு படிச்சிருந்தா இடுப்பு வலி தான் வரும். சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணோம்னா இடுப்பு வலி சரியாயிடும். மலச்சிக்கலை சுத்தம் பண்ணோம்னா இடுப்பு வலி போயிடும். நீங்க பாருங்க 2 நாளைக்கு மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இடுப்பு வலி வரும். அதனால தான் அவங்கள நாங்க லேசான உணவு சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவு சாப்பிட சொல்றோம். இந்த கம்மங்கூழ் தினந்தோறும் சாப்பிட்றவங்களுக்கு அந்த உப்புத்தன்மையை கரைச்சி எடுக்கிறதுல இந்த நாட்டு கம்பு கூழ் குடிச்சாங்கன்னா உடல்ல இருக்கிற உப்புக்களை கரைச்சி கழுவிடும். மலச்சிக்கலை இல்லாம ஆக்கிறோம். உடல்ல உள்ள சூட்டை குறைக்கக்கூடியது. அதிக சூடு இருந்தாலே மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டா இடுப்பு வலி வரும். நீங்க சோதனைக்கு மாதிரி என்னைக்காவது பரோட்டா சாப்பிட்டு பாருங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இடுப்பு வலி வந்துடும். ஏன்னா அது போய் சீக்கிரம் செமிக்காது, சீக்கிரம் வெளியாகாது, மலகுடல்ல இருந்து வெளியில வராது. அப்போ பாத்தீங்கன்னா அது இடுப்பு வலி வந்துடும். அது ஒரு சின்ன வயசுன்னும் போது தெரியாம போகும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போகும்போது அந்த பரோட்டாவை சாப்பிட்றோம் இல்ல கடுமையான உணவு எடுத்துக்கிட்டோம் போது செமிக்க முடியாம இருக்கும்போது இடுப்பு வலி வந்துடும். இடுப்பு வலி வருதுன்னா அதுக்கு இடுப்பு எலும்பு தேஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல. முதல்ல மலகுடலை சுத்தம் பண்ணணும். அடுத்து சிறுநீரக பையை சுத்தம் பண்ணணும். இது ரெண்டையும் சுத்தம் பண்ண இடுப்பு வலி தன்னால குறையும். அதுக்கப்புறம் இடுப்புல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இருக்காது.
அந்த நம்ம சிறுநீரக பையில உப்பு படிஞ்சிருந்தா கண்டிப்பா இடுப்பு வலி கூடும். அந்த சிறுநீரகத்தை சுத்தம் செய்யாம நேரா போய் இடுப்பை காட்டினோம்னா இடுப்புல வந்து எலும்பு இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா வாசப்படியை திறந்து வரோம், அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு மருத்துவத்தையும் வழி வழியா தான் செஞ்சு போகணும். நம்ம இந்த இடுப்புல வலிக்குதுன்னா இடுப்பு எலும்பு மட்டும் எடுத்துட்டா சரியாகாது. அது எதனால வந்துச்சு, நேரா இடுப்புக்குள்ளே யாராவது கொண்டு போய் உப்பை வச்சாங்க கிடையாது. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் தான் உப்பு அங்கே போய் சேர்ந்துருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை மாற்றணும். அது எல்லா சாப்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இயற்கை முறையில் பாரம்பரிய உணவு எடுத்துக்கிறணும். நல்ல கீரைகள் சாப்பிடணும், தினந்தோறும் கீரை சூப்பு வச்சு சாப்பிடணும். இப்படியே மாற்றி மாற்றி சாப்பிட்டு வந்தாங்கன்னா இடுப்பு வலி தன்னால் சரியாகும். இதை விட்டுட்டு நாங்கள் மருந்து தான் எடுப்போம்னா அது குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அந்த இடுப்பெலும்பு வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு பொருதும் போது அவங்களால வேலை செய்ய முடியாது, அசையாம படுத்தே இருக்கணும், அல்லது வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கணும். முதல்ல மாதிரி இவங்க பெடல் போட்டு நெசவு தொழில் செய்ய முடியாது. ஏன்னா காலுக்கும் வேலை கைக்கும் வேலை, இது ரெண்டையும் செஞ்சாதான் நெசவு தொழில் வேலை நடக்கும். கால் அசைக்க அசைக்க இடுப்பு எலும்பு அசைந்து கொடுக்கும். ஆனால் இவங்க வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சும்மா எழுந்திரிச்சாவது வெளியில நடந்துட்டு வரணும். உட்கார்ந்த இடத்துலயே காலையில அவங்க ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியாது, இரவு எத்தனை மணி வரைக்கும் முடிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு துணையா வந்து ரேடியோ பெட்டி தான் வச்சிருக்காங்க. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த ரேடியோ பாட்டை கேட்டுக்கிட்டே இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னை மறந்து வேலை செய்யும் போது இடுப்பு அசையாமையே இருக்கு. கைக்கும் காலுக்கும் தான் வேலை, இடுப்பு அசையல அப்படின்னும் போது இடுப்பு எலும்பு வலிக்க தான் செய்யும். கொஞ்சமாவது எழுந்திரிச்சு போகணும். எழுந்திரிச்சு போய் முன்ன என்ன நடந்து ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காவது எழுந்திரிச்சு போகணும். இல்லை சிலது வந்து வாசப்படியில் ஏதாவது எடுக்க போற மாதிரி எழுந்திரிச்சு போகணும். இப்படி போகாம இருந்தாலும் அந்த இடுப்பு வலி வரும். நான் சொன்ன இந்த மருந்துகளை வந்து சாப்பிட்டு வாங்க. திராட்சை பழத்துல வந்து மிளகு போட்டு சாப்பிட்டு வந்தா அந்த இடுப்பு வலி சரியாயிரும். இந்த இடுப்பு வலி சரியாக இதுவே வந்து ஒரு நல்ல மருந்து. இது போல யாருக்கு இருந்தாலும் அந்த இடுப்பு வலி சரியாயிரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.